அண்ணாமலை. அந்த நேரத்தில் தான் அவர் வந்து கலிஃபோர்னியாவில் வந்தார். கலிஃபோர்னியாவில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு தலைமை கீழே தான் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இருக்குன்னு அவர்கிட்ட வெளிப்படையாக சொன்னேன். அவர் சொன்னது என்னன்னா, என்ன மாதிரி இருக்கிறவங்க அரசியலுக்குள்ள நுழையணும்னு விருப்பப்பட ஆரம்பிச்சதே அண்ணாமலையை பார்த்து தான். அண்ணாமலை அவர்களுடைய வீதி லீடர்ஸ் இயக்கத்தில் இணைந்து பாஜகவிலிருந்து விலகி சென்றவர்கள் திரும்ப நயினார் நாகேந்திரனை சந்திச்சு பாஜகக்குள்ள வந்திருக்காங்க. அந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கே ஒரு அயற்சி ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அயற்சி ஏற்படலை. அவங்களால பொருந்து காத்திருக்க முடியல. ஒரு 2 வருஷம் முன்னாடி அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பாஜக அதிமுகவை முழுகிடும்ட்டு. இப்ப தாவேகா நமக்கு வெளிப்படையா தெரிகிற அளவுக்கு முழுங்குறது. ஆனா இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க, மௌனம் காக்குறாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பிச்சு 7 மாசம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாசமா நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவகுமார் சார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். முதல்ல நம்ம நேயர்கள் அனைவருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்கள், சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்காக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நம்மளுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். சார், தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய சட்டசபையிலும் சரி சட்டசபைக்கு வெளியிலும் சரி இந்த தாவேக அரசாங்கம் ஒரு கிறிஸ்துவ ஆதரவு அரசாங்கம் மாதிரி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்ப சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அவர் வந்து அவருடைய மதம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த நிகழ்வுகள்ல கலந்துகிட்டாரு. ஆனா இப்ப அவர் கலந்துக்கிறது வந்து சர்ச்சைக்குள்ளாகுது. ஏன்னா அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட இதுக்கு தானே சார் போறாரு. இப்ப நம்ம முன்னாடி இருந்த ஆட்சியில கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய அமைச்சர்கள் கோயிலுக்கு போனாங்க. இப்ப கூட சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் வந்து திருப்பதிக்கு போய் அந்த பட்ஜெட்டை வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. சோ அவங்க எல்லாம் பண்ணும்போது அதை வந்து விமர்சனத்துக்குள்ளாக்காமல் இருக்கிறதும், சபாநாயகரோ இல்ல மரிய வில்சனோ பைபிள் குறித்தோ இல்ல கிறிஸ்தவம் குறித்தோ பேசும்போது சர்ச்சைக்குள்ளாக்குறதும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க சொன்னதுல இருந்து நான் வேறுபடுறேன். அந்த வினோத் வந்து திருப்பதிக்கு எடுத்துக்கிட்டு போய் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ண போது சர்ச்சை எழுந்தது, எல்லாரும் அதை சொன்னாங்க. ஆனா அதுக்கும் சட்டசபைக்கு உள்ள நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சட்டசபைங்கிறது எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கணும். அவங்களுடைய செயல்கள் வந்து மதத்தை குறிப்பிடவே கூடாது. அவங்க பேச்சுல கூட மதம் வந்து அவங்க நுழையக்கூடாது. ஆனா இப்ப என்னன்னா, சட்டசபையில ரொம்ப வெளிப்படையா சபாநாயகர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி வந்து சட்டசபையே துவக்கிறாரு. மரிய வில்சன் போன்றவங்க மட்டும் இல்ல, இந்த சட்டசபையில அதிகபட்சமா ஒரு மதம்னு பார்த்தோன்னா அது கிறிஸ்துவர்கள் தான் இருக்காங்க. நம்ம மதப்படி அனலைஸ் பண்ணக்கூடாது, யார் வேணா அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நமக்கு வெளிப்படையா தெரியுது, வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் அதிகமா இருக்காங்க. அவங்க வந்து அதனாலதான் வந்து அவங்க சட்டசபையில வந்து சபாநாயகர் வந்து கிறிஸ்துவ மதத்தை சொல்ற போது, அந்த பைபிள்ல சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடுற போது யாரும் எதிர்க்கல. அது அவங்க செய்யட்டும், அது கூட ஆட்சேபனை இல்லை. வெளிப்படையா வந்து யாருக்கும் எதையுமே சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஆனா அந்த சட்டசபைக்குள்ள உட்காந்து தங்களுடைய மதத்தை பத்தி சொல்றதோ, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அதனால நான் இப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆட்சேபனைக்குரியது. ஏன்னா அது வந்து செய்யவே கூடாது. அது வந்து இப்ப தொடர்ந்ததுன்னா நாளைக்கு வந்து வேற ஒரு மதத்தினர் வந்து அதிகப்படியா இருந்தாங்கன்னா அவங்க அதை செய்வாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு சட்டசபைங்கிறது ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்ட இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முன்னெடுக்கும் போது இப்படி வந்து ஒரு விதமான யோசனையும் இல்லாம அவங்க ஒரு மதத்தை கடத்துறது ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்ல, நம்ம வெளியிலையும் நமக்கு தெரியுது, கிறிஸ்துவர்களோட ஆதரவோட தான் இந்த கட்சி வந்திருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து சாதகமா நடந்துக்க கூடும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். அது வந்தானா ரொம்ப தவறு. அது வந்து தாவேகா கட்சிக்கே வந்து நாளைக்கு எதிர்வினையா முடியும். அதனால அது அவங்க கண்டிப்பா யோசிக்கணும். மதத்தை வந்து சட்டசபைக்குள்ள எடுத்துட்டு போகவே கூடாது. ஓகே சார், ஓகே. இப்ப சர்ச்சையாக இந்த விஷயம் போனதுனாலதான் இதை வந்து நான் முதல் கேள்வியை முன்வைத்தேன். ஸோ உங்கள்கிட்ட நான் வந்து உண்மையாகவே கேட்கணும் அப்படின்னு நினைச்சது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் குறித்து தான். ஏன்னா நீங்க வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஒரு தீவிர ரசிகர் அப்படின்னே சொல்லலாம். அப்படித்தான் நீங்க வந்து பல நாட்களா செயல்பட்டுக்கிட்டு வந்தீங்க. அவர் அமெரிக்காவில்
அவர் வந்த போது கூட நீங்க நேரடியா போய் சந்திச்ச அனுபவங்கள் குறித்துலாம் நிறைய சேனல்கள்ல பேசியிருந்தீங்க. சோ இப்ப அவருடைய நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜகவுல இருந்து விலகினதுக்கு அப்புறமும் பாஜகவின் வாய்ஸாவே அவர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியில கூட மத்திய அரசின் சாதனைகள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு, வாஜ்பாய் அவர்களுடைய அரசு, பாஜக அரசு செய்த சாதனைகளை தான் அவர் பெருசா பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இன்னுமே அவர் பாஜகவை எதுக்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே, மத்திய அரசை எதுக்குறேன்னு சொன்னாலுமே இன்னுமே அவர் அதுல இருந்து முழுசா வெளியேறல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது குற்றச்சாட்டா பாக்கணுமா, இல்ல அவரால் அதுல இருந்து விடுவித்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காரா? சரி, நீங்க ஒரு பெரிய ஒரு சிறு குறிப்பே வரைஞ்சீங்க. உங்கள்ட்ட கேள்வியை விட நீங்க அண்ணாமலை பத்தி உங்களுடைய எண்ணம் தான் இதுல ரொம்ப அதிகமா தெரிஞ்சுச்சு. அதை நான் சொல்லணும். 2வது, அண்ணாமலையோட தீவிர ரசிகர்னு என்ன சொன்னீங்க. நம்ம ஏத்துக்க முடியாது. நம்ம ஒரு நடுநிலைமையா ஒரு சேனல் நடத்துறோம். அண்ணாமலை முதல்ல நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும், அண்ணாமலையை நான் எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், இங்க எப்படி அவரை சந்திச்சேன் அப்படிங்கிறதுல இருந்து உங்களுக்கு ஒரு முன்னுரையை கொடுத்தாதான் இப்ப என்ன என்னால சொல்ல முடியும். சோ அண்ணாமலை வரத்தும் போது, அண்ணாமலை தமிழக பாஜக வருகை தந்த போது பாஜக எந்த நிலைமையில இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாஜக அப்ப ஒரு நோட்டாவோட போட்டி போட்ட கட்சி அப்படிங்கிற பேரை அத அந்த பேரை உடைக்கிறதுக்கே அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனையோ விதமான பாஜகவுக்கு தலைவர்கள் வந்தாலும் அவங்களால சாதிக்க முடியல. அவங்களால பேசத்தான் முடிஞ்சது. டெய்லி பிரஸ் மீட் கொடுத்தாங்க. தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு அவங்களால சொல்ல முடிஞ்சது. ஆனா மலர வைக்க முடியல. எப்படி ஒரு இடத்துல கூட மலர வைக்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அண்ணாமலை அவர் ஐபிஎஸ் வேலையை விட்டு வெளில வந்த போது பாஜக ஜேபி நட்டா மூலமா அவரை கூட்டிட்டு வந்தது இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள், அப்போ அதுக்கப்புறத்துல இருந்து பாஜக தினசரி தமிழ் நாட்டுல ஒரு செய்தியா மாறித்து. பாஜக என்ன செய்ய போறது அப்படிங்கிறது ஒரு செய்தியா மாறித்து. அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறது எல்லாரும் நிருபர்கள்லாம் போய் பார்க்குற அளவுக்கு இருந்தது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலை ஒவ்வொரு அரசியல் நிகழ்வையும் பத்தி தன்னுடைய கமெண்ட்டை சொல்றது, எதிர்கட்சியா செயல்பட ஆரம்பிச்சதுல இருந்து அவர் அவர் என்ன செஞ்சாரு, அந்த நேரத்துல ஒரு திமுகவுக்கு அதிமுக அபிஷியல் எதிர்கட்சியா இருந்தாலும் பாஜக தன்னுடைய சுயமா ஒரு எதிர்கட்சியா இருக்குங்கிறத நிலைநாட்டினார். அதனாலேயே அதிமுகவுக்கு அண்ணாமலையை கொஞ்சம் அண்ணாமலையை தவிர்க்க வேண்டிய ஒரு நிலையில அவங்க போயிட்டாங்க. ஏன்னா தங்களை விட அவங்க பாஜக முன்னேறிடுமோ, அப்ப அவங்க கூட்டணியும் பழைய கூட்டணி இருந்தது. ஆனா அந்த கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற பேச்சு நிறைய போயிட்டு இருந்தது. ஏன்னா அதிமுக காரங்க பாஜகனாலதான் தான் செல்வாக்கு இழந்தோம், பாஜகவுல கூட்டணி இருந்ததுனால தான் தான் திமுகவிடம் தோற்றோம் அப்படின்னு அவங்களே வெளிப்படையா பேச ஆரம்பிச்சது நமக்கு தெரியும். அந்த மாதிரி நேரத்துல அண்ணாமலை அதை பத்தி கவலைப்படாம பாஜகவை முன்னெடுக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாரு. முன்னெடுக்கும் செஞ்சாரு. என்ன நம்ம பார்த்தோம்னா, துரைமுருகன் போன்றவர்கள் பாஜக ஒரு ராட்சசத்தனமா வளர்றது, அசுரத்தனமான வளர்ச்சியோட பாஜக வருது அப்படின்னு சொன்னாரு. பாமக தலைவர் ராமதாஸ் என்ன சொன்னாரு, இளைஞர்கள் பாஜகவை நோக்கி போக கூடாது அப்படின்னே சொன்னாரு. போனா திரும்பி வர மாட்டாங்க. ஏன்னா பாஜகங்கிறது அப்படி ஈர்த்துக்குள்ள சக்தி இருக்கு. 2வது, அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, பாஜக இங்க வந்துடவே கூடாது. ஏன்னா ஒரு தடவை வந்துட்டானா பாஜகவை இங்க தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பயம் இருந்த அளவுக்கு பாஜக கொண்டு வந்தது யாரு, அண்ணாமலை. அந்த நேரத்துலதான் அவர் கலிபோர்னியால வந்தாரு. கலிபோர்னியால அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. அப்ப அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க என்ன பண்ணா கேட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு தலைமை கீழே தான் ஒரு அரசியலுக்குள்ள நுழையணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இருக்குன்னு அவர்கிட்ட வெளிப்படையா சொன்னேன். அவர் சொன்னது என்னன்னா, நீங்க முதல்ல உங்களுக்கு ஒரு சேவையை செய்ய ஆரம்பிங்க. நீங்க அமெரிக்கால இருந்து அமெரிக்கா வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு சேவை செய்ய ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு நல அமைப்போடு சேர்ந்துக்குங்க அப்படின்னு எனக்கு சொன்னார். அப்படி சேர்ந்துக்குங்க, அப்புறம் தமிழகத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வரும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அண்ணாமலை அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ இல்ல ஏதாவது ஒரு கட்சியிலேயோ பயணிச்சிருக்கீங்களா? இல்ல, எல்லா கட்சியிலையும் நான் வெளியில இருந்து பார்த்தேனே தவிர எந்த கட்சியிலையும் பயணிச்சது இல்ல. அதுதான் அண்ணாமலை காஸ் பண்ண டிஃபரன்ஸ். இப்ப நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன மாதிரி இருக்கிறவங்க அரசியலுக்குள்ள நுழையணும்னு விருப்பப்பட ஆரம்பிச்சதே அண்ணாமலையை பார்த்துதான். அண்ணாமலையோட ஒரு வித்தியாசமான அரசியல் போக்கு, அவர் எதிர்கட்சியா எப்படி செயல்படுவாரு, அவருடைய பேச்சு, அவர் சமூகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், ஒரு மத பிரச்சனையாகட்டும், ஒரு ஜாதி பிரச்சனையாகட்டும், எதை பற்றியுமே வெளிப்படையா பேசினாரு. யாரையுமே விளக்கல. அவர் தான் உண்மையா எல்லாருக்கும் பொதுவானவரா விளங்கினார். அது ஒரு பெரிய விஷயம். அவர் எல்லாருக்கும் பொதுவா விளங்கினதுனாலதான் என்ன மாதிரி இருக்கிறவங்க அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டு அவர் அணுகினது காரணமே அதுதான். என்ன மாதிரி பல பேர் தமிழ்நாட்டுல அவரோட இணைஞ்சதும் தெரியும்.
இந்த வீல்டு ரீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிச்ச போது அப்பல இருந்தே எல்லாரும் சேர ஆரம்பிச்சாங்க. நான் இப்போ ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அவர் வந்து இப்ப நீங்க கேட்டீங்க பாஜக விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு. இத பாருங்க, கட்சிகள் மாறலாம், பதவிகள் மாறலாம். ஆனா மக்கள் மத்தியில ஒரு தலைவர் வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டானா அது மாறவே மாறாது. சோ அந்த விதத்துல தமிழக மக்கள் மனதுல இன்னும் அண்ணாமலை இருக்கார். அதை அவர் எப்படி பயன்படுத்திக்கிறார், அதை அவர் எப்படி அரசியல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாருங்கிறது அவருடைய அரசியல் செயல்பாடுகள்ல இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் மக்கள் மனசுல அவர் இருக்காருங்கிறத அவ்வளவு சுலபமா எடுக்க முடியாது. இன்னைக்கும் அவர் வெளியில வந்து தன்னுடைய முகத்தை காமிச்சு ஒரு அரசியல் செய்ய ஆரம்பிச்சார்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள்ல இருந்து அது கடந்த 40-50 வயசு இருக்கிறவங்க கூட அவர் பின்னாடி வருவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு விதமான குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அவருடைய தேசிய அரசியல் தான். அவர் தேசிய அரசியல்ல தேசிய தலைவர்களை பாராட்டினா இப்ப என்ன சொல்றாங்க, அவர் இன்னும் பாஜக இருந்து வெளியில வரல, அவர் இன்னும் பாஜக ஒரு மனநிலையில தான் இருக்காருங்கிறது அது தவறான எண்ணம். ஏன்னா இப்ப நீங்க தாவேகாவே எடுத்துக்கங்களேன். தாவேகா தனி, விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணாரு, எம்ஜிஆர் புகழ்றாரு. என்ன பண்ணாரு, ஜெயலலிதாவோட ஆட்சியோட நிகழ்ந்த நல்ல விஷயங்களை சபாநாயகர் சட்டசபைக்குள்ளே எடுத்து சொல்றாரு. சோ அதனால வந்து அவங்க அதிமுக காரங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் இப்ப அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி பாஜக செஞ்ச நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார்னா அது உடனே அவர் பாஜக மனநிலையில இருக்காருன்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா நல்ல விஷயங்களை அது எடுத்து சொல்றதா அண்ணாமலையோட ஒரே ஒரு வித்தியாசமான போக்கு. அதை அவர் இன்னும் கடைபிடிக்கிறாரு. ரெண்டாவது, தேசிய அரசியலை ஆதரிக்கிறது பாஜகவை ஆதரிக்கிறதா நம்ம எடுத்துக்கவே கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேரும் தேசிய அரசியலை ஆதரிக்கிறவங்க தான். அவங்க பாஜகவா காங்கிரஸான்னு பார்த்தான்னா பல வருஷமா காங்கிரஸா இருந்தவங்க தான். காங்கிரஸ் மனநிலையில இருந்தவங்களால தான் சட்டுன்னு உடனே அவங்களால பாஜகவுக்கு மாறவே முடியல அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் கூட. அரசியல்ல பாஜக இங்க ஏன் கால் ஊன்ற முடியலன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப ஆழமா கால் ஊன்றிட மாநிலம் அது. காங்கிரஸ்ன்னு நான் சொல்ற போது தேசிய அளவுல தேசிய அரசியலை செஞ்ச காங்கிரஸ். அதுக்கப்புறம் அது திராவிட காங்கிரஸா மாறினது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திமுக பின்னாடி போறது, ஸ்டாலினே அடுத்த பிரதமரா வரணும்னு சொல்ற அளவுக்கு அந்த காங்கிரஸ்ல இருந்த பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க பாஜக மாதிரி ஒரு தேசிய அரசியலை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அண்ணாமலை வந்தாரு, அதுதான் அவருக்கு வெற்றி. ஆனா அந்த வெற்றியை பயன்படுத்த தவறியது யாரு? பாஜக. ஒரே ஒரு தடவை ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து ஏதோ ஒரு காரணத்துல அவர் தன்னை நிலைநாட்டிக்க முடியலன்னு உடனே அவர் அப்படியே வந்து ஒரு கீழே போடுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்க. நான் சொல்றது நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனுஷரா எல்லா கட்சிகளையும் எடுத்தது அண்ணாமலை தான். அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நின்னானா அவர் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு எல்லா கட்சிகளும் விரும்பிது. திமுக வந்து மட்டும் இல்ல, அதிமுக அப்புறம் மற்ற சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாரும் அவங்க பணத்தை செலவழிச்சு அண்ணாமலையை ஒரு தனி மனுஷனை இவங்க எல்லாரும் சேர்த்து எதிர்த்து அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கு வந்து அவர் வந்து காரணமா வந்து வாக்காளர்ல மத்தியில சரியான லிஸ்ட் இல்ல, அது நாங்க பார்க்க தவறிட்டோம் அப்படின்னு அவர் காரணங்கள்லாம் சொன்னாலும் அவரை தோற்கடிக்கணும்ங்கிட்டு எல்லா கட்சிகளும் முன்னிருந்தது. இப்ப நீங்க சரித்திரத்த அந்த பக்கங்களை புரட்டி பார்த்தா நல்லா புரியும். ஆனா அந்த ஒரு தோல்வியை வச்சு பாஜக அவருடைய எண்ணங்களையோ அவருடைய அரசியல் போக்கையோ குறைவா மதிப்பிட்டதுதான் பாஜக இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம். நான் இப்ப அதுக்கு வரேன். பாஜகவுல இப்ப ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா 2 நாள் முன்னாடி கார்த்திக் கோபிநாத் அவருடைய பேட்டியை பார்த்தேன். கார்த்திக் கோபிநாத்ன்ற பேரை நான் ஏன் சொல்றேன்னா அவர் பாஜகல இப்ப இருக்காரு. அதனால அவர் சொல்றத நம்ம பாஜகவோட கொள்கையா எடுத்துக்க முடியும், பாஜகவோட கருத்தா எடுத்துக்க முடியும். அவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகரா சொல்ல, பாஜகவோட கட்சி உறுப்பினரா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை வெளில போனது தவறா பார்க்கல அவர். ஆனா அவர் வந்து அண்ணாமலையை ஆதரிக்க வேண்டாமா அப்படின்னு பாஜகக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை பத்தி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பாஜக இப்ப எடுத்துட்டானா என்ன பொறுத்த வரைக்கும் 2 விதமா இருக்காங்க. ஒரு சிலர் அண்ணாமலை பக்கம் போக விரும்புறாங்க, சில பேர் போயிட்டாங்க, சில பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணாமலையை உள்ள இருந்தே எதிர்க்கிறாங்க. இதுதான் இப்ப பாஜக திரும்பி வர்றாங்களே சார், போனவங்க திரும்ப வந்துகிட்டு இருக்காங்களே. நேற்று கூட நெல்லையில வந்து அண்ணாமலை அவர்களுடைய வீதி லீடர்ஸ் இயக்கத்துல இணைந்து பாஜகவில இருந்து விலகி சென்றவர்கள் திரும்ப நயினார் நாகேந்திரனை சந்திச்சு பாஜகக்குள்ள வந்திருக்காங்க. அந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கே ஒரு அயற்சி ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அயற்சி ஏற்படல, அவங்களால காத்திருக்க முடியல. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க பாஜகவுக்கு வர்றதுதான் நல்லது. அண்ணாமலையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அண்ணாமலையுடைய அரசியலை தெரிஞ்சுக்கிட்டவங்க வரமாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு அவசரத்துல போய் இப்ப இன்னொரு கட்சி வந்துருச்சு, அண்ணாமலை நாளைக்கு கிடுகிடுன்னு பெரிய ஆளாயிடுவாரு, நம்ம அங்க முதல்ல போனானா நமக்கு முதல்ல பதவி கிடைக்கும். இப்ப தாவேக்காவை எடுத்துக்கங்களேன், தாவேக்கால விஜய உடனே முதல்ல ஆதரிச்சவங்களுக்கு இப்ப எல்லா பதவியும் கிடைக்குது.
அது மாதிரி அண்ணாமலையை போய் நம்ம முதல்ல முன்னுக்கு நின்று ஆதரிச்சானா நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும்னு நினைச்சவங்க அண்ணாமலையோட பொறுமையும் அண்ணாமலையோட காத்திருத்தலையும் பார்த்து இவங்களால காத்திருக்காம திரும்பி வராங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு நல்லதுதான். ஏன்னா அண்ணாமலையை முழுக்க ஆதரிச்சவங்க தான் அண்ணாமலையோட தொடர்ந்து பயணிக்கணும். அப்பதான் அண்ணாமலைக்கும் வெற்றி வரும், இவங்களுக்கும் வெற்றி வரும். அதனால திரும்பி வந்த ஒரு சில பேர் எவ்வளவு பேருங்க திரும்பி வந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய தலைவரா வந்தாங்க. ஏன்னா அண்ணாமலை நோக்கி பெரிய தலைவர்கள் யாருமே உண்மையா போல. ஒரு சில பேர் இந்த அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி சில பேர் வந்து வெளிப்படையா போய் அண்ணாமலையோட இணைஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் வந்து இன்னும் இணைஞ்சுக்கல. இப்ப நான் கார்த்திக் கோபிநாத் விஷயத்துக்கு வரேன். அவர் சொல்றாரு அண்ணாமலை இருக்காங்களா போனாங்களா இல்லையான்னு இன்னும் ஒரு பாஜகக்குள்ள ஒரு குழப்பம் நடக்கிறது உண்மைதான். அண்ணாமலை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அவர் வெளிப்படையா சொல்றாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, குழப்பத்துல இருக்கிறது பாஜக தான். பாஜக வந்து அரசியல் பண்ணணும்னா எல்லாரையும் எதிர்க்கணும். அதே மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து தன்னுடைய அரசியலை செய்யணும்னா பாஜகவை எதிர்த்து தான் ஆகணும். பாஜக இருக்கிறது தன்னுடைய நண்பர்களா, பாஜக இருக்கிறவங்க நம்மள முன்னாடி வளர்த்து விட்டவங்களா அப்படின்னு பார்க்க முடியாது. இதுல வந்து நீங்க பகவத்கீதையே உதாரணமா எடுத்துக்கலாம். அர்ஜுனனுக்கு என்னாச்சு, அந்த இடத்துல போய் நின்று அங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஐயோ இவங்க எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, துரோணர் வந்து எனக்கு குரு, பீஷ்மர் எனக்கு தாத்தா இப்படின்னு பார்த்து இருந்தவருக்கு என்ன போதனை வந்தது, அந்த இடத்துல தர்மத்தை தான் நீ பார்க்கணும், தர்மத்துக்கு எதிர்க்க நீ போராட போற, இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனுஷங்களுக்கு இல்லைன்னு சொன்னார் பத்தியா கிருஷ்ணர். அதை தான் அண்ணாமலை ஃபாலோ பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமா அண்ணாமலைக்கு நான் சொல்ல விரும்புறதும் அதுதான். அப்படி ஒரு குழப்பத்துல அவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த குழப்பத்துல இருந்தானா அதை எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதை வந்து தீவிரமா எடுத்துக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கிறது கேட்பாரு, என் முன்னாடி என் குடும்பத்துக்காரங்க நிக்கிறாங்களே அவங்களை எப்படி நான் எதிர்ப்புறது அப்படின்னு கேட்பாரு. அது கிருஷ்ணர் சொல்லுவாரு, அவங்க உன்னை எதிர்த்து வர்றாங்க, அப்ப நீ அவங்களை எதிர்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற. அதேதான், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நடராஜன். இதேதான் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதை வந்து நம்ம முன்னெடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து பின்னாடி இருக்கிறவங்க அவங்க வந்து என்னுடைய குரு, எனக்கு அவங்க தான் வந்து வழிகாட்டிறாங்க, அவங்க தான் என்ன அரசியல்ல கூட்டிட்டு வந்தாங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. அது வேற, அரசியல் வேற. அந்த அரசியலை அண்ணாமலை ரொம்ப தீவிரமா பண்ணுவாருங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஓகே சார், முக்கியமான விஷயம் இந்த அதிமுக விவகாரம். இது வந்து 2017 இருந்து இதை நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதிமுக பிளவு, அதிமுக கதை முடிஞ்சது அப்படி இப்படின்னு. ஸோ 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024, 26 எல்லா தேர்தல்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2024 அவங்க ஜெயிச்ச 47 தொகுதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு. அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு யாருமே நம்பல. 2026 என்டிஏ கூட்டணி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பினாங்க. அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி அமையும், அதிமுகவும் தாவேகாவும் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்கல. ஆனாலுமே இந்த 47 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்ப இந்த 47 எம்எல்ஏக்கள் இரண்டா பிரிகிறாங்க, 20 பிரிகிறாங்க. ஒரு 7 பேர் கிட்ட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. சோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுகவினுடைய அடுத்த எதிர்காலம் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதிமுக வந்து முதல்ல 3 விஷயத்த வந்து அவங்க கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட், யார் அதிமுகவுக்கு தலைமை? சோ எடப்பாடிய ஏத்துக்கிட்டவங்க அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு நிலைமை இருந்தாலும் அங்க வேலுமணி, இப்ப இன்னைக்கு வந்து வேலுமணியோட போன தங்கமணி திருப்பி எடப்பாடி அப்படிங்கிறாரு. சோ அந்த முதல்ல அந்த குழப்பத்துக்கு அவங்க பதில் கண்டுபிடிக்கணும். அவங்க பொது கூட்டத்தை கண்டிப்பா கூட்டியே ஆனோம். அதுக்கு வந்து தயக்கம் காமிச்சானா என்ன அர்த்தம்? தயக்கம் காமிச்சானா பொதுக்குழுல தனக்கு வந்து ஆதரவு வராது அப்படின்னு எடப்பாடி நினைக்கிற மாதிரி ஆகும். அந்த பொதுக்குழுல உண்மையா நியாயமா நடக்கணும். ஏன்னா பன்னீர்செல்வம் இருந்த போதே அவங்களுடைய பொதுக்குழு வந்து நியாயமா நடக்கல அப்படிங்கறதுலதான் ஆரம்பிச்ச பிரச்சனை அத்தனையும். சோ இந்த பொதுக்குழு நியாயமா நடக்கணும். பொதுக்குழுல எடப்பாடி வராரா, சி.வி. சண்முகம் வராரா, வேலுமணி என்ன பண்றாங்கிறது வெளிப்படையா தெரியணும். அந்த பிரச்சனை வந்து வெளிப்படையா வந்து அதுக்கு ஒரு முடிவு வந்தா அதிமுகவுக்கு ஃபர்ஸ்ட் வெற்றி. அது முதல்ல நடக்கணும். அவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல இருந்து அவங்க முதல்ல மீண்டு வரணும். ஸோ 2வது விஷயம் அவங்க கவனிக்க வேண்டியது, அடுத்த தலைமுறை தலைவர்களை அடுத்த தலைமுறையிலேருந்து அரசியல்காரர்களை உருவாக்கணும். அது வந்து எடப்பாடியோட மகன் மிதுனா இல்லாட்டி வேற யாரா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஆனா அடுத்த தலைமுறை தலைவர்கள் வந்தாதான் அதிமுகவுக்கு 2வது வெற்றி. முதல் வெற்றி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இப்ப தலைமை பிரச்சனையை முதல்ல தீக்கணும். தலைமுறைக்குள்ள எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. 2வது, அடுத்த தலைமுறை தலைவர்களை அவங்க உருவாக்கணும். அது அவங்க வெற்றிகரமா செஞ்சுட்டாங்கன்னா நிச்சயமா அதிமுக திருப்பி உயிர் பெறும். உயிர் பெறும் தான் சொல்றேனே தவிர வெற்றி பெறுங்கிறத சொல்லல. அது ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே அழிவுங்கிறது கிடையாது. அவங்க குறையலாம், அவங்க செல்வாக்கு குறையலாம், அதிகரிக்கலாம், செல்வாக்கு ரொம்பவும் கீழே கூட போகலாம். திமுகவுக்கும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனா திருப்பி உயிர் பெறும் இந்த 2 விஷயங்களை செஞ்சா. 3வது விஷயம், தாவேகா அவங்கள வந்து விழுங்க முயற்சி பண்றது. அது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. சட்டசபைக்குள்ளேயும் தெரியுது, வெளியிலயும் தெரியுது.
அவங்க வந்து ஒரேடியா அதிமுகவை அழிக்க நினைக்கிறாங்க. உண்மையில ஒரு 2 வருஷம் முன்னாடி அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பாஜக அதிமுகவை முழுங்கிடும்ட்டு. இப்ப தாவேகா நமக்கு வெளிப்படையா தெரியிற அளவுக்கு முழுங்குறது. ஆனா இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க, மௌனம் காக்குறாங்க. அந்த மௌனத்தை கலைக்க வேண்டியது அதிமுக தான். அதிமுக இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா வந்து எங்க கட்சியை நீங்க முழுங்க முயற்சி பண்றீங்க, உங்களுக்கு சுயமா செல்வாக்கும், உங்களுக்கு சுயமா கொள்கையும், உங்களுக்கு ஆதரவும் இருந்தானா எதுக்கு அதிமுக பீப்புளை இழுக்கிறீங்கிறத இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா அவங்க வந்து ஒரு 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 முன்னெடுத்து அது ஒரு போராவே எடுக்கணும். அந்த தாவேகா அதிமுகவை விழுங்க முயற்சி பண்றது அது அரசியல் படி தப்பு. அதை வந்து தாவேகா செஞ்சானா அவங்களுக்கு தாவேகாக்கு உண்மையா வந்து செல்வாக்கு இல்ல, ரெட்டை இலையோட செல்வாக்குல அதை பயணிக்க விரும்புறதுங்கிறது அர்த்தம். அதை அவங்க வெளிப்படையா எடுத்து சொல்லணும். ஒரு அரசியல் விமர்சகரா நான் அது தாவேகாக்கு குறையாவே நான் அதை சொல்ல விரும்புறேன். இந்த மூணுத்தையும் செஞ்சானா அதிமுகக்கு திருப்பி உயிர் வரும். அதுக்கப்புறம் அவங்க அரசியல் செய்யலாம். அவங்க கூட்டணியில இருக்காங்களா இல்லையாங்கிறதுலாம் வேற பிரச்சனை. கூட்டணியே வேண்டாம் அதிமுக மாதிரி இருக்கிற ஒரு கட்சிக்கு, அவங்க தனியாவே செயல்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே. இப்ப இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அது செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியா திமுக இருக்கு. ஏன்னா தமிழகத்துல அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க தொகுதி மறுவரைக்கு எதிராக. அதை வந்து ஆதரிக்கிறாங்க. அதுல என்னன்னா நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதற்கு திமுக ஆதரிக்குது சட்டமன்றத்துல. ஆனா நாடாளுமன்றத்துல அவங்க கேட்கறது ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், ஆனா ஃபேரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த ரெண்டுக்குமே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. திமுக ஒரு பெரிய வலையில சிக்கிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா. சோ திமுக ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. தர்ம சங்கடம்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு தர்மப்படி ஒண்ணு பண்ணணும், ஆனா இன்னொரு செயல்பாடு படி இன்னொன்னு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஓடுறதா தெரியுது. ஏன்னா ஒரு பக்கத்துல தமிழ்நாட்டோட உரிமையை காக்கிற கட்சியா தன்னை காட்டிக்க வேண்டிய நிலைமை திமுகக்கு எப்பயுமே உண்டு. இப்ப வந்து தமிழ்நாட்டோட உரிமையை காக்கிற கட்சியா இல்லாம தன்னை வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி தாவேகாக்கு முன்னாடி. ஏன்னா தாவேகா தீர்மானம் போட்டுச்சு. தாவேகா தீர்மானம் போட்டதுக்கு காரணமே திமுகவோட இந்த ஒரு அவங்களுடைய மனநிலையை வெளியில கொண்டு வரணும்னு தான். ஏன்னா அந்த தீர்மானத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம், திமுக ஒரு மாதிரி பாஜகவை நெருங்கி வருது, இந்த டீலிமிட்டேஷன்ல பத்தி அவங்க கொஞ்சம் வந்து வேவரா அவங்க வந்து அலைப்பாய ஆரம்பிச்சுட்டாங்க. முதநாடு இருந்த எதிர்ப்பு இப்ப இல்ல. அவங்க வந்து கனிமொழி அங்க போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, திமுகவுக்கு பாலமா ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரு அப்படிங்கலாம் ஒரு செய்தி வர ஆரம்பிச்ச உடனே தாவேகா அந்த தீர்மானத்தை குறிப்பிட்ட நோக்கத்தோட தான் போடுறது. அதாவது திமுகவை வெளியில கொண்டு வரணும், திமுக வந்து பாஜக நோக்கி போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகாக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியாக பார்க்கப்படும். ஏன்னா தமிழ்நாட்டை உரிமையை காக்கிறதுக்கு இப்ப நாங்க மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில கொண்டு வந்துருவாங்க. அதுக்காக தான் அவங்க தீர்மானத்துல போட்டாங்க. அந்த தீர்மானத்துல விழுந்துருச்சு திமுக அப்படின்னு சொல்லுவேன் நானு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க வந்து இப்ப டீலிமிட்டேஷன் அவங்க அந்த தீர்மானத்தை ஆதரிச்சுட்டாங்க. அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு மூலமாவே தாவேகாக்கு ஒரு விதமான வெற்றி கிடைச்சிருச்சு. அப்புறம் அத அடுத்த சைடு வந்து திமுகவுக்கு அவங்க மத்தியில நடக்கிற ஒரு அரசுல வந்து அவங்களுக்கு ஒரு உரிமை வேணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா வந்துருச்சு. ஏன்னா நேத்திக்கு நீங்க கூட பாத்தீங்கன்னா கனிமொழி மட்டும் வந்து அந்த இதுக்கு கலந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இதுல விஷயத்து. ஆமா, டீ பார்ட்டியில அவங்க கனிமொழி மட்டும் கலந்துட்டு, அதுவும் இந்தி கூட்டணியில இருந்து வேற யாருமே போகாத நிலையில. சோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு மனநிலையில வந்து இதுவும் செய்யறாங்க அதுவும் செய்யறாங்கிற மாதிரி இருக்கு. அவங்க இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, டீலிமிட்டேஷன்ல அந்த மசோதா வரட்டும் பாத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கும் அவங்க மாறி இருக்காங்க. அதனால இப்ப தீர்மானத்துக்கு வந்து அவங்க சரின்னு சொன்னாலும் அந்த மசோதா வர நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இது திமுகவுக்கு ஒரு சங்கடமான விஷயம். ஆனா திமுகல இப்ப இந்த நேரத்துல வந்து கலைஞர் இருந்தானா அவர் வந்து ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணிருப்பார். அதுதான் கலைஞரோட அரசியல் வித்தியாசம். அவர் தமிழ்நாட்டுக்கு எப்படி நடந்துட்டாரு என்ன பண்ணாங்கிறதுல பல விதமான கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை யாராலையும் மறுக்க முடியாது. அந்த ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இப்ப வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லாம போனது ஒரு சற்று வருத்தம் தான். ஏன்னா அவர் வந்து இப்ப ஒண்ணுமே பேசல. அவர் வந்து உதயநிதியை பேச வைக்கிறாரு, கனிமொழி அங்க போய் செய்யறாங்களே தவிர ஸ்டாலின் வெளிப்படையா வந்து எவ்வளவு நாள் ஆச்சு பாருங்க. அது அவங்களுக்கு ஒரு வீக்னஸா நான் பாக்குறேன். திமுக வந்து தன்னுடைய கருத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும். டீலிமிட்டேஷன் வேண்டாம், அது வந்து தமிழ்நாடுக்கு நல்லது இல்லைன்னு அவங்க முதல்ல சொன்னதை இப்ப நினைக்கிறாங்கன்னா அதை சொல்லணும். இல்லாட்டி டீலிமிட்டேஷன் மூலமா தமிழ்நாடுக்கு அதிகமா தான் கிடைக்குது, மத்த மாநிலங்களுக்கு என்ன நடக்குதுங்க பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், நமக்கு இன்னொரு 50 MP கூட கிடைச்சார்னா அதனால திமுகக்கு தான் அதிகம் லாபமா இருக்கலாம். ஏன்னா இப்ப 40 இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு 90 மாறுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, அதுல அதிகமா வந்து பலன் பெற போறது திமுக தான்.
ஸோ அதை அவங்க பார்த்து கூட அவங்க அதிகமாக கிடைச்சானா தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான். இன்னும் தமிழ்நாட்டோட லோக்சபா எவ்வளவு லட்சம் மக்களுக்கு எவ்வளவு எம்பிங்கிறத இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்தை அவங்க தைரியமா முன்னெடுத்துட்டு போனோம். அதை நினைச்சாங்கன்னா, ஏன்னா திமுக எந்த கருத்தை எடுத்தாலும் அதை மக்கள் வந்து அதிகமா கேட்பாங்க. ஏன்னா திமுகவுக்கு இன்னும் செல்வாக்கு அதிகமா இருக்கிற ஒரு மாநிலம் தமிழகம். ஸோ திமுக அதை தைரியமா எடுத்தான்னா தாவேக்காவை அடக்க முடியும். ஸோ திமுக தாவேக்காவை எதிரியா நினைச்சாருன்னா தாவேக்காவை கொள்கையை எதிர்த்து ஆடும். ஏன்னா அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு அவங்க அந்த சொன்ன காலெல்லாம் கடந்து போயாச்சு. இப்போ வந்து நீங்க சட்டமன்றத்துல எதிரி, அவங்க தீர்மானத்துக்கு ஆதரவு பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு வெற்றி. நீங்க நினைக்கிறத வந்து கருத்தை ஆணித்தரமா சொன்னா அது உங்களுக்கு வெற்றி. அதை தான் திமுக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க திமுக வந்து ரொம்ப அனுபவம் பெற்ற கட்சி. தாவேக்கா மாதிரியோ அதிமுக மாதிரி வேவர் பண்ற கட்சி இல்ல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி நடராஜன். நேயர்களே, உங்க எல்லாருக்கும் மீண்டும் நாங்க வந்து சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சுதந்திர தின கொள்கைங்கிறது தமிழ்நாட்டையும் நம்ம வந்து பேணி காக்கணும், இந்திய தேசத்தையும் பேணி காக்கணும். குறிப்பா நம்ம பார்டர்களை ரொம்ப செக்யூர் பண்ணணும். அதுக்கு இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டியது அவசியம். அதை நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.